வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி என்றும் சொல்லலாம், கொஞ்சம் கவலை என்றும் சொல்லலாம். சரி, அதை தாண்டி இப்போது எங்களுடைய நாட்டிலேயும் சரி உலகெங்கிலும் அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை இந்த ஏழை மக்களுடைய வறுமையின் வெளிப்பாட்டின் மூலமாக அநேக மாணவர்கள் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. குறிப்பாக நான் ஒவ்வொரு எங்களுடைய காணொளியிலும் சொல்வது ஒரே ஒரு விடயம்தான். டான்ஸ் டிவி நடத்தக்கூடிய எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி நாங்கள் இவ்வாறான வறுமை கோட்டுக்குட்பட்ட மக்களை அடையாளப்படுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம், இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த உதவிகள் என்பது மக்களுக்கு நேரடியாக செல்கிறது என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். அது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம், அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம். எந்த ஒரு பணமுமோ எந்த ஒரு பொருளுமோ சரி எங்களுடைய கைகளுக்கு அது மாற்றப்பட்டு நாங்கள் கொடுப்பது அல்ல. சரியாகவும் நேரடியாகவும் கதைப்பவர்கள் மூலமாகவே உதவி செய்பவர்கள் நேரடியாக அவர்களை தொடர்பு கொண்டு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் எந்த ஒரு ஏழையின் உழைப்பிலும் எந்த ஒரு வாழ்க்கையும் யாருமே வாழ முடியாது என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விடயம். ஒரு ஏழை மக்களை காட்டி அவர்களுக்கு வரக்கூடிய பணத்தில் நாங்கள் ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்தோமாக இருந்தால் அந்த வாழ்க்கை இறுதி வரைக்கும் பயணிக்காது என்பது உண்மையான ஒரு விடயம். சமூக வலைத்தளங்களை பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாருமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமானதை படித்து கொண்டிருப்பீர்கள். இவ்வாறு பல பேர் அறிந்தோ அறியாமலோ ஆரம்பத்தில் உதவிகள் செய்வோம் என்று சொல்லி இறங்கி அதற்கு பிற்பாடு அந்த சரியான முடிவிலிருந்து மாற்றம் பெற்று தாங்கள் அந்த உதவியினூடாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இப்போது பேசப்படக்கூடிய ஒரு விடயம். இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே இந்த விடயத்தை முன்வைப்பதற்கு ஒரே ஒரு காரணம். ஏனென்று சொன்னால் இப்போது உலகளாவிய ரீதியில கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம் இந்த யூடியூப் தளங்களாகத்தான் இருக்கலாம். எங்களுடைய டான்ஸ் டிவி என்பது ஒரு யூடியூப் தளம் அல்ல, இது எங்களுடைய அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஊடகமாக எங்களுடைய டான்ஸ் டிவி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனூடாக உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் இவ்வாறான பாதிக்கப்பட்ட மக்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விடயம். இந்த விடயத்தை சந்தோஷமாகவும் ஆழமாகவும் நான் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த உதவிகள் என்பது நாங்கள் இவ்வாறான மக்களை அடையாளப்படுத்துகின்ற வேளையில் உதவிகள் என்பது அவர்களுக்கு தானாக நேரடியாக சென்று கொண்டிருக்கிறது என்பது உண்மையான ஒரு விடயம். அது அனைவரும் அறிந்த ஒரு விடயம். இனி வரப்போற நாட்களிலும் நீங்கள் பார்க்கலாம். சரி, இன்றைய நாளிலும் வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் தான் உங்களுக்காக ஒரு குடும்பத்தை நாங்கள் அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா இந்த பகுதியில் நாங்கள் எத்தனையோ குடும்பங்களை உங்களுக்காக அடையாளப்படுத்தி இருப்போம். இன்றைய நாளிலும் நாங்கள் நலாயினி என்கிற ஒரு அக்காவோட தான் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக கதைக்க போகிறோம். அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, அவர்கள் சார்ந்த பிரச்சனையை இந்த காணொலியின் முழுமையாக உங்களுக்காக கொடுக்க காத்திருக்கிறேன். வணக்கம் அக்கா. வணக்கம். இன்றைய நாளிலும் உங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நீங்கள் கைகோர்த்திருக்கிறீர்கள். உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்கள். நடக்கில் இருக்கலாம். எனக்கு 3 பிள்ளைகள். இதை கச்சாஞ்சாகரம் தான் செய்கிறார். எனக்கு 3வது மகனுக்கு தான் ட்வின் செய்கிறார். இவருக்கு எலும்பிரிக்கு நோய் என்று சொல்லி ஒன்று வந்திருக்கு. அது கால் 2ம் வளைஞ்சிட்டு இருக்கு. அந்த இதை தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கொழும்புக்கு தான் போகிறோம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. கொழும்புலாம் மாதம் கிளினிக் இதுனா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது. ஆனால் கூடுதலாக கொழும்புலாம் கிளினிக் அங்கே தான் மருந்து ஆரோக்கியம் அங்கதான் டாக்டர் பார்க்குற கூட. அதனால அங்கதான் கொண்டு போறேன். போய் வரதான் எனக்கு கஷ்டம். இதுக்காக தான் நான் உதவி கேட்குறேன். போய் வர செலவு தான் போய் 2 கிளினிக் 2 தான் ரூமில் 2 தான் பாருனாங்க. 2 தான் பாருனாங்க. அப்போ வீட்லேயும் கஷ்டம். பிள்ளைகள் மூத்தவள் படிக்கிறா, வீட்டு செலவுகள் எல்லாத்துக்குமே ஒரு ஆள் தான் உதவி செய்கிறதுக்கு. இப்போ அதால் தான் நான் உதவி கேட்க முடியாது. சரி, இப்போ எத்தனை வருஷமா குழந்தைக்கு? 2 வருஷம். உங்களுக்கு 2 பிள்ளைகள், அதுல ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை ட்வின்ஸா பிறந்தது. இப்போ ட்வின்ஸா பிறந்தாலே ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடிய இந்த விஷயம் மற்ற ஆளுக்கு இல்லை. அவர் என்னமா அவ பொம்பளை பிள்ளை, ட்வின்ஸ்ல அவ பொம்பளை பிள்ளை, அவாக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. இவருக்கு தான் அப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்கு.
இவருக்கு இப்ப 3 வயசு. 3 இப்ப வயசு. பிறப்பில இருந்து தம்பிக்கு இல்ல. பிடிக்கானு நடக்க வலிக்கிட்டா அப்புறம் 1.5 வயசுல நடக்க வலிக்கிட்டவ. 1.5 வயசுல இருந்தே நான் அப்படியோ கால் வளைவா இருந்த சாதுவா தான் இருந்தது. பேருந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காட்ட அவ சொன்னோம்னா அதம்மா ஓகே சரி வருமாடான்னு சொன்னவனா. பேருந்து நான் அதை கவனிக்க இல்லை. அப்படியோ விட 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 கால் நல்லா வளைஞ்சிட்டு. இப்ப நடக்கிற சரியான கஷ்டம். அதோட ஜூரனோட கல்சியம் போக வலிக்கிட்டு. ஜூரனோட கல்சியம் போகுது பிறகு. அதுக்கப்புறம் விட்னா ஹாஸ்பிட்டல் தான் கொழும்புக்கு அனுப்பினவினா. அங்கதான் போட்ல நின்று அவன் செக் பண்ணி பார்த்ததுல இந்த எலும்புரிக்கு நோய் சொல்லியிருக்கிறான். அங்கதான் ட்ரீட்மெண்ட் எனக்கு தாரவினா. சரி, எலும்புரிக்கு நோய்க்கும் குழந்தைக்கு பாத்ரூமோட கல்சியம் போறதுக்கு எலும்புருகி ஜூரனோட வழியில போட்டு வச்சிருக்கிறோம். சரி, வச்சிருங்க. அப்படி அந்த ஜூரன் எடுத்தா வளர்த்துக்கிட்டே இருக்கும் கல்சியம் போறோம். இப்ப அப்படி போறதால குழந்தைக்கு அதுதான் என்ன சொல்றீங்க டாக்டர்? அவ மருந்து தான் தருவினாம். மருந்து தான் தந்தவினாம். அந்த மருந்து டெய்லி போட்டுக்குமா. அதுக்காக தான் மாதம் மாதம் அந்த டெஸ்ட் எடுக்கிறதுக்கு கூப்பிடணும். எவ்வளவு அளவு அந்த மருந்து சுவர் இருக்குது எடுத்துக்காகத்தான் நாங்க மாசம் மாசம் கூப்பிட்டு பிளட் எடுத்து செக் பண்றோம். அப்போ ஒரு மாதத்துல 2 கிளினிக். அப்போ ஒரு மாதத்துல நீங்க 2 பேரும் கொண்டு அதுக்காக ஒரு நாள் நின்று வாரினாங்க. நாங்க இங்க இருந்து போறபடியா அந்த டாக்டர் கலைச்ச அடுத்த நாளுக்கு அந்த கிளினிக் தந்திருக்கணும். முதல் நாள் ஒரு கிளினிக், அடுத்த நாள் ஒரு கிளினிக். இப்ப இன்னும் அந்த நீங்க கிளினிக் 2 வருஷமா போறீங்க. 2 வருஷமா போறதால அவருக்கு ஏதாச்சும் அந்த இது தெரியுது? ஒன்றுமே தெரியல. வித்தியாசம் சொல்லி ஜூரனோட கல்சியம் போறது குறைஞ்சிட்டு நல்லா குறைஞ்சிட்டு. ஆனா கால் நல்லா வளைஞ்சிட்டு. அதான் இன்னும் ஒரு கொஞ்சம் இதுல புள்ள நடக்க 7 மூன்று தெரியாத அளவுல இருக்கிறான். இப்ப அவர் 3 வயசு தான், கொஞ்சம் நடக்க முடியும். நடப்ப ஆனா கால் இப்படி அகண்டு போயிருக்கு. அகண்டுட்டு இப்படி வளைச்சு தான் அப்படித்தான் வச்சு நடப்ப. வளைவாத்தான் கிடக்குதுங்க. கால் வச்சு நடப்பர் வளைஞ்சுதான் கிடக்கும். இப்படி இந்த கால் இப்படித்தான் இதுலாம் தான் பயப்படும். சைட் அவ்வளவு தான் பயப்படும். முழுசா பாதம் நிலத்துல தான் வைக்கலாம். சரி, அப்போ ஒரு மாதத்துல 2 கிளினிக் இருக்காக்கா. அவரோட அந்த சரி அவர்கிட்ட அந்த நோய்க்கு வேண்டிய பணம் வேணும். உங்களுடைய போக்குவரத்து வசதி. அதோட உங்களோட கணவன் ஒரு நாள் கூலி வேலை தான் செய்யறாரு. கச்சான் விற்கிற இது அது எல்லா நேரத்திலயும் சாத்தியமாக மாண்டது இல்ல. அதை தாண்டி கச்சான் விற்கிறதுல என்ன சொல்வது, பெருசா ஒரு வருமானம் இருக்குமா என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். சரி, ஆரம்ப கட்டத்துல இருந்தே நீங்க அந்த வேலை தான் அவர் செய்யறாரா இல்லைன்னு சொன்னா திருமணத்துக்கு பிற்பாடு அதை பற்றி கொஞ்சம் இல்ல ஆரம்பத்துல இருந்தே அதான் செய்யணும். அதான் அவருடைய தொழில். அப்ப உங்களோட திருமணம் காதல் திருமணம்? மச்சான் தான் காதல் திருமணம். சரி, இப்ப இப்படியான ஒரு நோய் ஒரு குழந்தைக்கு எல்லாரும் தெரியணும். பரம்பரையில ஆராய்ச்சி இருந்தா அப்படியாது உங்களோட அந்த பரம்பரை உங்களுடைய சரியாக இருக்கணும். அவை என்ன மாதிரி? அந்த அவையும் இதே மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து அவைகளுக்கு அவை அப்படியே விட்டுட்டீங்க. அவ எங்களுக்கெல்லாம் போனவங்க. இப்ப அந்த குழந்தை அவைகள் வயசு வந்துட்டு அவைகளுக்கு 30 வயசு வளர்ந்துட்டு அப்படித்தான் இருக்கணும். என்னம்மா நடக்கையில இது நடப்பினும் இப்படித்தான் இதே மாதிரி நடப்பினும் சரிதான ஒரு வழியாதான் இருக்கும். சரி, அப்ப உங்களோட குடும்பத்துல யாரா இருக்கிறீங்க? நீங்களும் கணவனும் 3 பிள்ளை, அத்தை, மாமாவும் ஹஸ்பண்ட், அம்மா, அப்பா. இருக்கிற இடம் என்ன மாதிரி? சொந்த வீடு, சொந்தக்காரங்க? இல்ல, அத்தையோட நான் இருக்கிறேன். எங்களுக்கு சொல்லி வீட்டுத்தான் தந்தது. அதுவும் குறாத்துட்டன் தான். அப்படி குறையோட விட்டுட்டுனா சரியில்லை. வீடு கட்ட வசதி இல்லாமல் போயிட்டு அத்தையோட இருக்கிறேன். நான் அங்கதான் இருக்கிறேன். தனியாக போகிறதுக்கு வசதி, வீடு கட்டி எடுக்கிறதுக்கு வசதி காணாது. அப்போ அப்படியே வீடு இருக்குது, கட்டுப்படை இல்லை. அப்போ வீடோட இருந்து இருக்கிறோம். அப்பயும் மாமாக்களையும் பார்க்கத்தானே நாங்கள் அதோட இருக்கிறோம். அப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் போய் வரத்துக்கு போக்குவரத்து வசதிக்கெல்லாம் இருக்கா? ஹஸ்பண்ட் தான் எல்லாமே. ஹஸ்பண்ட் தான். இப்போ மூத்தவா படிக்கிறா? அவ என்னம்மா படிப்பு? அவ கொல்லச்சிப்பு இந்த வருஷம். படிப்புல என்னம்மா என்ன? ஒரு நாள் படிப்பா டியூஷனுக்கு தான் கொண்டு போறது. டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறவா. அப்போ அவள் காசு கொண்டு இல்லை. தம்பிக்கு மேலாக நீங்கள் கொண்டு போறது கொழும்புக்கு சில போலுக்கு ஸ்கூல் படிப்புன்னு டியூஷனுக்கு டீச்சர் கூப்பிடுறவா வீட்டில். சரி, ஆக மொத்தத்துல பக்காக்கு என்ன தேவைப்படுது? எனக்கு உதவியை நீங்க வெளிப்படையா சொன்னீங்க. போக்குவரத்து செலவுக்கு தான் எனக்கு உதவி தேவை. தம்பியை கொண்டு போற தம்பியில வருத்தத்துக்கு தான் எனக்கு உதவி தேவை.
ஒன்று இவரை நீங்க கொழும்பு கொண்டு போற அந்த செலவு எல்லாம் அதை தாண்டி தம்பிக்குள்ள செலவு அது உண்டுதான். மற்றபடியா உங்களோட குழந்தையோட வேலை நீங்க பாப்பீங்க. அது பிரச்சனை இல்லை. எனக்கு என்னோட எல்லாத்துலயும் பார்க்க முடியாது. எனக்கு இப்ப உதவி என்று சொல்லி சொன்னா அந்த கொழும்புக்கு போய் வரதான் மட்டும் உங்களுக்கு உங்களோட சிலவை விடாத கூடுதலான சிலவா எங்களுக்கு கிடக்குது. அதால அந்த மாசம் அதுக்கு மிச்சம் பிடிக்க கஷ்டமா கிடக்குது. ஏன்டா இந்த ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு காணாம தெரியல, மாசம் கிளீனி. அதால நாங்க போய் வர சிலவு தான் கஷ்டம். மற்றபடி எங்கண்ட குடும்ப சிலவு போய்கொண்டு. அப்ப இந்த மார்ச் மாதம் நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? இந்த மாசம் போயிட்டு வந்துட்டேன் 3ஆம் தேதி. வார மாசம் 3ஆம் தேதி. ஒவ்வொரு 3 நீங்க கொண்டே போயிடும். இப்ப அங்க போய் வெறும் ரத்தம் எடுத்து டெஸ்ட் பண்ற மட்டும்தான் இல்ல. அந்த ரத்தம் எடுத்து என்ன மாதிரி இப்ப என்ன கூடி இருக்குதோ குறைஞ்சு இருக்குதோ, குடுக்குற மருந்து எவ்வளவுக்கு அவற்றை உடம்புல சேர்ந்து இருக்குது சொல்லி அதைத்தான் பார்த்து சொல்லி. சரி, இப்ப போன மாசம் போயிருப்பீங்க. இப்ப 3ஆம் மாசம் போனதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லி இருக்கீங்க? கொஞ்சம் கூடி இருக்குன்னு சொல்லி சொன்னவங்க. கூடினதுக்கு காரணம் மருந்து தரீனம் அந்த மருந்துக்கு ஜூரினோட கல்சியம் போறது குறைஞ்சிட்டுது. விட்டமின் டி கொஞ்சம் கூடி இருக்குது. விட்டமின் டி காணாது. விட்டமின் டி மாத்திரை தான் ஆரம்பினம். விட்டமின் டி மாத்திரை கொஞ்சம் கூடி இருக்குது. அப்ப அவங்க சொன்னவினம் புரியவிட தான் மருந்துகளை தரவினம். இந்த அவ சொன்னிச்சினம். நான் சொன்னேன் கஷ்டம், சரி எனக்கு நான் ஜெப்னாவில இருந்து வாரினான், எனக்கு வீட்டுலயும் கஷ்டம், புரியவிட்டா மருந்து எடுக்க என்னோட உதவி இல்லைன்னு தான் டாக்டரோட கதைச்சினான். அப்ப அவ சொன்னா சரியம்மா நாங்களே மருந்துகளை தாரமண்டுதான் நாங்க ஆரம்பின மருந்து. மொத்தத்துல பார்க்க போனா உங்களுக்கு ஆஸ்பத்திரியும் வீடுமா இருக்கு. அதோட இங்க இருந்து கொண்டு யாழ்ப்பாணத்துல ஒரு ஆஸ்பத்திரி யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டல்லயும் இருக்கு கிளினிக். அங்கேயும் இந்த மாசம் 25ஆம் தேதி கொண்டு போகணும். இங்கேயும் போறீங்க, அங்கேயும் போறீங்க. ஏதோ ஒரு முறையில பிள்ளைக்கு கால் சோமாவணும். எதிர்காலத்துக்கு கொஞ்சம் இந்த கால் நிமித்தி விட்டா ஆப்ரேஷன் செய்யறதுக்கெல்லாம் ஓமன்ட்டு சொல்லி சொன்னது. திடீரெண்டு நிப்பாட்டிட்டு இந்த மாசம் 14ஆம் தேதி செய்யன்னு சொல்லி சொன்னவனா. இது செய்ய இல்லை, 5 வயசுல செய்வாமட்டு இருக்கணும். இது ஆப்ரேஷன் செஞ்சா இந்த இவருக்கு உடனடியா சரிப்படுத்தலாம். ஆப்ரேஷன் செய்த அந்த காலை நிமித்தலாமட்டு சொல்லித்தான் அவதான் சொன்னவினா. அவதான் சொன்னதும் இப்ப அவ சொல்லியிருக்கினா இல்லையம்மா 5 வயசுல பாப்போம், என்னோட எலும்போல் கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாம இருக்காம என்னோட கல்சியம் ஜூர்னோட போனபடி அதால செய்யல அதுக்கு சொல்லியிருக்கேன். மொத்தத்துல உங்களுக்கு இந்த பிள்ளைக்கான ஒரு உதவியை தான் நீங்க கேட்டு வாரீங்க. சரி, மற்றபடி உங்களுக்கு அரசாங்க கொடுப்பன ஏதாச்சும் இருக்கு? உங்களுக்கு அரசாங்க கொடுப்பன சொல்லி அந்த 15 நாங்கள் கிடைக்க இல்லை, அந்த நலன்புரி கிடைக்க இல்லை எங்களுக்கு. அது எதுவுமே இல்ல, ஒன்றுமே இல்ல. அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கு 15 இருக்கிறோம், இன்னும் வேற இல்லை எங்களுக்கு. தாரன்னு சொல்லி சொன்னவங்க தர இல்லை, இன்னும் வேற இல்லை அந்த கொடுப்பனாவை. தம்பியை நீங்கள் ஆஸ்பத்திரியை கொண்டு போறதுக்கு அந்த பண உதவி ஒவ்வொரு மாதத்துல ஒரு 10,000 அப்படி யாராச்சும் மேலும் உதவியா உங்களுக்கு தொடர்ச்சியா தந்தா உங்களுக்கு என்ன உங்களுக்கு கொஞ்சம் போக்குவரத்து குறைவா இருக்கும். எங்களோட குடும்ப வருமானத்துல பிள்ளைகள் வளர்ந்தவங்க படிப்புகள் வீட்டுல மாமா அத்தையாக்கள் பாக்குறது எல்லாம் நாங்க தானே. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக எத்தனையோ பேர் தங்களுடைய தேவைகள் இவ்வாறு இருக்கிறது அவ்வாறு இருக்கிறது, வேலைக்கு செல்ல முடியவில்லை, உழைக்க முடியவில்லை, கணவன் கைவிட்டுட்டார், கணவன் சரியான குடி, சரியா குடும்பத்தை பார்க்குறாரு இல்லை, அப்படி இப்படி என்று சொல்லி நாங்கள் எத்தனையோ காணொளிகளை உங்களுக்காக பதிவிட்டிருப்போம். ஆனால் இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமாக அமைந்திருக்குன்னு தான் நான் சொல்லலாம். ஏனென்று சொன்னால் ஒரு 3 வயது குழந்தையை நாங்கள் இப்போது சரியான முறையில் பார்க்காமல் விட்டால் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை பாதிக்கப்படும் என்று சொல்லி அந்த தாயார் யோசிக்கிறது 100க்கு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்போது கஷ்டம், உணவில்லை, உடை இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை, போக்குவரத்து செலவு இல்லை என்று சொல்லி இந்த பிஞ்சு பாலனை இந்த வயசுலேயே நாங்கள் விட்டுட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு எங்களுக்கும் வயதாகிவிடும். இந்த குழந்தையின் நிலை தான் அந்த எதிர்காலத்துல வருங்காலத்துல அந்த குழந்தையோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் என்பதைத்தான் அவர்கள் யோசிக்கிறார்கள். பெற்றோர்கள் எப்பவுமே பிள்ளைகளை யோசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு செய்வார்கள். ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு பரம்பரையிலேயே இவ்வாறான பிரச்சனை இருக்குதாம். அதன் காரணமாகவும் வந்திருக்கலாம். ஆனால் இதை மாற்ற முடியும் என்ற ஒரு முடிவையும் இந்த வைத்தியர்கள் சொல்லி இருக்கணும். அதால யாழ்ப்பாண ஆஸ்பத்திரி மற்றது கொழும்புல இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு 2 கிளினிக், அதாவது
அதாவது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் ஒரு கிளினிக், கொழும்புல இருக்கக்கூடிய வைத்தியசாலையில வந்து 2 கிளினிக் வந்து ஒரே மாதத்துல வந்து சென்று வருகிறார்கள். இவருடைய கணவன் வந்து கச்சான் விற்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த அக்கா கேட்கறது வந்து இந்த பிள்ளையை வந்து மாதம் மாதம் நான் கொழும்புக்கு கொண்டு போறதுக்கோ உங்களால முடிந்த யாராவது ஒருவர் கூட இதை பொறுப்பெடுக்க முடியும். ஒரு மாதம் நீங்கள் ஒரு 10,000 உங்களுடைய குழந்தைக்கு உங்களுடைய உறவுக்கு கொடுப்பதை போல நீங்கள் கொடுத்து வந்தால் அந்த குழந்தைக்கு வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் நிறைய காணொளிகள்ல வந்து நிறைய பிரச்சனைகள், நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத பிரச்சனைகள், பல போராட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கொடுத்திருந்தோம். ஒரு சின்ன பால் நுலகமே வந்து அதுக்கு என்ன அப்படின்றது தெரியலை. நான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி கொழும்புக்கு போறோம் என்பது கூட தெரியாமல் அந்த குழந்தை இருக்கிறது. எனவே அந்த குழந்தையின் வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாகி விடாமல் எங்களுடைய அன்பு உறவுகள் நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக இந்த அக்கா கைகோத்திருக்கிறார். இதை வந்து ஒருவரை தாண்டி இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் மாதத்தில் வந்து 50,000 1 லட்சம் மாதத்திலேயே வந்து நீங்க செலவிடுகின்ற காசுல வந்து ஒரு 5,000 10,000 வந்து இப்படியான ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னு சொன்னா அதனுடைய வாழ்க்கை வந்து வருங்காலத்துல வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நானுமே வந்து ஆசைப்படுறேன், நானுமே வந்து விரும்புகிறேன். மனதார எங்களுடைய அன்பு சொந்தங்கள்கிட்ட நான் கூட கேட்கிறேன், இந்த குழந்தைக்கு வந்து இந்த போக்குவரத்து செலவுக்கு இந்த தாயாருக்கு வந்து நீங்கள் உதவி செய்ய வேணும், நீங்கள் கட்டாயம் உதவி செய்ய வேணும். இப்படியான ஒரு விடயத்துக்கு உதவி செய்யாதவர்கள் மனிதர்களே இல்லை என்று தான் சொல்ல முடியும். எனக்கே மனம் ஏங்குகிறது, என்னால் முடிந்ததை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த எல்லாருமே சொல்லுவார்களே, மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் மற்றவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நினைப்பவர்களிடத்தில் வந்து எதிர்பார்க்கிற அளவுக்கு எந்த விஷயமே இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலையில தான் நாங்களும் இருக்கிறோம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு விடயமாக இருக்கிறது. எனவே வந்து எங்களுடைய அன்பு உறவுகள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் அந்த தேவையில்லாதவர்களுக்கு வந்து அவர்களை நம்பி இவர்களை நம்பி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்து பணங்களை கொட்டி குவித்து தேவையில்லாமல் அவருடைய ஆடம்பர செலவை செய்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால் இந்த குழந்தைக்கு ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் இப்போ கொழும்புக்கு சென்று வரக்கூடிய இந்த வைத்தியத்துக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொல்லி இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு காணொளியிலும் வந்து எங்களோட கதைப்பவர்களுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்து பதிவிடுவது வளமை. ஏனென்று சொன்னால் உதவிகள் எங்களை தாண்டி செல்லாமல் அவர்களுக்கே நேரடியாக செல்ல வேணும், நேரடியாக அந்த உதவிகள் செல்ல வேணும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதன் காரணமாகவே வந்து நாங்கள் இந்த தொலைபேசி இலக்கத்தை பதிவு செய்கின்றோம். இந்த காணொளியிலும் இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய நாவினால் தங்களுடைய முகவரிகள் தங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து பதிவிடுவார்கள். இந்த குழந்தைக்கு உதவி செய்ய நினைப்பவர்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் உதவிகளை வழங்க முடியும். எங்களோடு சென்று நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய கலையகத்துக்கு வந்து நீங்கள் எங்களோடு கலந்துரையாடி இவர்களுக்கு உதவிகளை வழங்கக்கூடும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மகனுக்கு சொல்லி மூண்ட வீட்டில் ஒரு ஆளைத்தான் இந்த மகனை நிற்கணும். எனக்கு போக்குவரத்து செலவுக்கு தான் நான் உதவி கேட்குறேன். எனக்கு அப்படி போக்குவரத்து செலவுக்கு தான் உதவி செய்யும்போது கேட்குறேன். என் ஃபோன் நம்பர் 075 50 93 528 இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி உதவி செய்கிறார்கள். உதவி செய்யுங்க. என்ன மக்களே, இன்றைய நாளிலும் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக அந்த தாயாருடைய வேதனை என்ன என்பதை வந்து ஒரு தாயாக இருக்கக்கூடிய நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த குழந்தை எப்போது தான் தன்னுடைய கால்களை எடுத்து வைத்து அங்கும் இங்கும் துள்ளி குதித்து ஓடி திரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு வயசுல வந்து ஒவ்வொரு மாதங்களும் வந்து வைத்தியசாலைக்கு சென்று கொண்டு தன்னால் நடக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இனி வரப்போற காலத்தில் வந்து அந்த குழந்தை நடக்க முடியுமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வந்து நானும் ஒரு தாய் போல உங்களிடத்துல வந்து இந்த உதவியை வந்து கேட்கிறேன். இந்த குழந்தைக்கு கட்டாயம் நீங்கள் உதவிகளை செய்ய வேணும். ஒரு நாளில் கூட எங்களுடைய பிறந்த நாளாக இருக்கலாம், எங்களுடைய ஆடம்பர செலவை ஏதோ ஒரு விஷயத்தில் நாங்கள் குறைத்து அந்த குழந்தைக்கு வந்து உங்களால் அந்த
வைத்தியசாலைக்கு செல்லக்கூடிய அந்த பண உதவியை வந்து கட்டாயம் நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி நானும் இந்த நிகழ்ச்சியூடாக கேட்டுக்கொள்கின்றேன். தேவையில்லாமல் மற்றவர்களை நம்பி உங்களுடைய பணங்களை நீங்கள் இழக்காமல் இவ்வாறானவர்களை வந்து நீங்கள் நேரடியாக வந்து கூட நேரடியாக அவர்களோடு கதைத்து அந்த உதவிகளை வழங்க முடியும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் மட்டும்தான் உதவி செய்வது என்பது இல்லை. எங்களுடைய பிரதேசத்தில் கூட எத்தனையோ நல்லுள்ளங்கள் படைத்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த அந்த உதவியை வந்து இந்த குழந்தைக்கு செய்ய வேணும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியூடாக நானும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அக்காவுடைய தனிப்பட்ட தொலைபேசி இலக்கத்தையும் நான் பதிவு செய்திருக்கின்றேன். அந்த இலக்கத்தின் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அந்த குழந்தையினுடைய அந்த வைத்தியசாலைக்கு போக்குவரத்துக்கான அந்த உதவி இனி வர போகிற நாட்களில் அடுத்த முறை நாங்கள் அந்த குழந்தையை காணுகின்ற வேளையில் வந்து அந்த குழந்தைக்கு கால்கள் சரியானதாக இருக்க வேணும், இல்லையெனில் வந்து எங்களுடைய உறவுகளிடத்திலிருந்து உதவிகள் சென்றடைந்திருக்க வேண்டும் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியை நானும் மாவளோடு எதிர்பார்த்து கொண்டு மீண்டும் ஒரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா. நன்றி, வணக்கம்.